Welcome to Vedantu and now the Starry Ma'am. 5 mark in 5 minutes அப்படிங்கிற சீரிஸ்ல ஒரு 5 மார்க்கும் நம்ம ஒரு 5 மினிட்ஸ்ல குயிக் அண்ட் ஈஸியா ரீகால் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த சீரிஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டி ப்ராக்லி ஈக்குவேஷன் உடைய டெரிவேஷன். சரியாப்பா? சோ இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி தான் क्वेश्चन இருக்க போகுது. Derive de Broglie equation for the wavelength of matter. Okay. சோ இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த தியரி இந்த 3 லைன்ஸ் மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா வந்து எழுதிர போறீங்க. என்ன கதை அப்படினு படிக்கலாமா? எஸ் பா. சோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இருக்காரு இல்லையா, அவர் என்ன ப்ரோபோஸ் பண்றாரு அப்படினா light has dual nature. லைட்டுக்கு வந்து அதாவது ஃபோட்டான்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பார்ட்டிகல் நேச்சரும் இருக்கு, வேவ் நேச்சரும் இருக்கு. அதாவது ஒரே நேரத்துல அது பார்ட்டிகலாவும் பிஹேவ் பண்ணுது, வேவாவும் பிஹேவ் பண்ணுது அப்படின்னு ஐன்ஸ்டைன் சொல்றாரு. அப்போதான் நம்மளுடைய லூயிஸ் டி ப்ராக்லி வரார். சரியா? அப்ப லூயிஸ் டி ப்ராக்லி என்ன சொல்றாரு அப்படின்னா லைட்டுக்கு மட்டும் இல்லப்பா, ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டருமே இந்த டுவல் கேரக்டர் ஷோ பண்ணும் அப்படிங்கறாங்க. புரிஞ்சுதாமா? சோ நல்லா படிங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் proposed that light has dual nature. லைட்டுக்கு dual nature இருக்கு. அதாவது இந்த லைட்ல வரக்கூடிய பார்ட்டிகல் என்னது? photons. Okay, so photons behave both like a particle as well as wave. இந்த photons particle-ஆவும் behave பண்ணுது, wave-ஆவும் behave பண்ணுது. அடுத்து பாருங்க, லூயிஸ் டி ப்ராக்லி extended this concept. இப்போ இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுடைய கான்செப்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாரு, அதாவது விரிவிக்கிறாரு. எப்படி? எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டருமே, ஓகே, ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டருமே இந்த டுவல் கேரக்டரை நமக்கு எக்ஸிபிட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு முக்கியமா நம்ம ரெண்டு தியரி பத்தி தெரிஞ்சிருக்கணும். அதுல ஒன்னு என்னது அப்படினா பிளாங்க்ஸ் குவாண்டம் ஹைபோதசிஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது அப்படினு பாத்தீங்கன்னா PLANKS பிளாங்க்ஸ் குவாண்டம் ஹைபோதசிஸ். ஓகே, சூப்பர். தயவு செய்து இந்த டெரிவேஷன்லாம் நான் எழுத என் கூடயே சேர்த்து எழுதிருங்கப்பா. சரியா? சோ இந்த பிளாங்க்ஸ் குவாண்டம் ஹைபோதசிஸ் படி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படினா E is equal to h nu. ஓகே, பிளாங்க்ஸ் குவாண்டம் ஹைபோதசிஸ் படி எனர்ஜி is equal to h nu. இப்போ இந்த ஐன்ஸ்டீனுடைய மாஸ் எனர்ஜி ரிலேஷன்ஷிப் நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபேமஸான ஈக்குவேஷன் இல்லையா? சோ ஐன்ஸ்டீனுடைய மாஸ் எனர்ஜி ரிலேஷன்ஷிப் இது மூலமா எனர்ஜிக்கு அவர் என்ன ஈக்குவேஷன் தராரு? E is equal to mc square. புரிஞ்சுதா? சோ இப்போ E is equal to h nu, E is equal to mc square. இப்போ இது ரெண்டுமே E தான் இல்லையா? அப்ப அந்த ரெண்டு E-யும் நான் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ என்ன பண்றேன்? இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2 அப்படினா ரெண்டுமே E தான் இல்லையா? அப்ப 1 equal to 2 அப்படினா போடலாமா? அப்ப h nu which is equal to mc square. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, சோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எல்லாரும் என்ன பண்ணிடுங்க அப்படினா கரெக்ட்டா எழுதிடுங்க. இப்போ இந்த நியூ இருக்கு இல்லையா, இது நம்ம எப்படி எழுதுவோம்? c by lambda. இந்த ஃபார்முலாவை மறந்துடாதீங்க. ஓகே, சோ நியூ which is equal to c by lambda. அப்போ இந்த இடத்துல இந்த நியூக்கு நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன்? c by lambda-வை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்ப h c by lambda which is equal to mc square. Okay, h c by lambda which is equal to mc square. இப்போ வாங்கப்பா, அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுது அப்படி நம்ம பார்க்கலாமா? எனக்கு இப்போ என்ன வேணும் அப்படினா எனக்கு இந்த லாம்டா மட்டும் தான் வேணும். அப்ப லாம்டா அந்த பக்கம் போய்டும், இதெல்லாம் இந்த பக்கம் வந்துரும். ரைட்? சோ லாம்டா அந்த பக்கம் போயிடுச்சு. ஓகே, ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுனா டிவிஷன்ல இருக்குது மல்டிப்ளிகேஷனுக்கு போய்டும். இந்த mc ஸ்கொயர் அப்படியே கீழ வந்துரும். அப்ப hc by mc ஸ்கொயர். அப்ப இந்த c ஸ்கொயர்ல இருக்கிற c ஸ்கொயரும் இந்த c-யும் கேன்சல் ஆயிடும். இப்போ நான் இத அப்படியே திருப்பி எழுதிக்கிறேன். பாருங்க, lambda which is equal to h by mc. அவ்வளவுதான். இது எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சுதா? சோ இங்க m அப்படிங்கிறது வந்து மாஸ். சரியா? அதுக்கு அப்புறமா இந்த c அப்படி நம்ம என்ன சொல்றோம்? velocity of light தான் நம்ம வந்து c அப்படினு சொல்றோம். அப்போ இந்த இடத்துல ஒரு குட்டி சேஞ்ச் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். அது என்ன சேஞ்ச்னா lambda which is equal to h by m. c க்கு பதிலா நான் என்ன போடுறேன் அப்படினா v, velocity. சரியா? c க்கு பதிலா நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா velocity v போட்டுக்கிறேன். அவ்வளவுதான்ப்பா. c க்கு பதிலா v போட்டுங்க. lambda which is equal to h by mv. புரிஞ்சுதா? சோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்போ வந்து நமக்கு வேலிடா இருக்கும் அப்படினா எந்த பார்ட்டிகல் ஸ்பீட் ஆஃப் லைட் விட கம்மியான ஒரு ஸ்பீட்ல டிராவல் ஆகுதோ அப்போ lambda which is equal to h by mv.
கிளியர்? சோ ரொம்பவே ஒரு குட்டி ஈக்குவேஷன் தான், குட்டி டெரிவேஷன் தான். இதெல்லாம் ஈஸியா எழுதிடுங்க. ஓகே, சோ அடுத்து எந்த क्वेश्चन வேணும் அப்படின்னு கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.